மக்களே, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்போதும் இந்த மேப்பை பார்த்துங்க, மேப்பை எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இடம் எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குன்றது வந்து இந்த மெட்ரோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எந்த மெட்ரோவை பிடிச்சி எந்த லைனில் போய் போகணுன்றது வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து அந்த மேப்பை மாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆங்காங்கில் எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக போய்ட்டு வரலாம். பஸ்ஸில் போனாக்கா லேட்டாகும், ட்ரெயினில் போனாக்கா நம்ம குயிக்காக போயிடலாம் நம்ம ஊரில் உள்ள மாதிரியே. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வீடியோ பார்த்தது வந்து அந்த பிக் புத்தா துங்சாங்கில் வந்து அந்த பெரிய புத்தா பார்த்தோம். அதை முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம வெளியில் வரப்போம். இது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பயணத்தில் வந்து டையோ வில்லேஜுன்னு இருக்குது. அது வந்து பழங்காலத்து வில்லேஜ். அதை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ கீழே வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. சுற்றிலும் பாருங்க நல்லா. ஏன்னா நம்ம மேலே போகிற ஏறுறப்ப பார்த்திங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு. இப்போயே அங்கே பனிமூட்டம் இருக்குது. இங்கே எல்லாம் வந்து நிறைய பழங்காலம் அங்கே ஒரு கேட் இருக்குது பாருங்க. இது வந்து பெஸ்ட்டு. அந்த பக்கம் நம்ம நுழைவாயிட்டு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் கிழக்காலையும் இருக்குது, மேற்காலையும் இருக்குது. எல்லாம் இந்த டூரிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புத்தா கீழே வந்து பார்த்தா எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வந்து அதை பார்க்குறது படாத பாட போட்டோம். இப்போ கிளியராக இருக்குது வியூ. நல்லா ஏறி போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. இது பக்கத்துலேயே வந்து ஒரு புத்தர் கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பேர் என்னன்னு தெரில. அதில் வந்து இதுவான பிரம்மாண்டமான ஊதுபத்தி. அப்படியே அப்பா இவ்வளோ பெரிய ஊதுபத்தி பாருங்கள். அந்த இங்கே பார்த்தாவே அந்த புத்தர் சிலை, பெரிய புத்தர் சிலை தெரியும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் தோட்டம் மாதிரி செட் பண்ணி நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுதான் அந்த கோயில், புத்தர் கோயில். வெளியில் வந்து நம்ம கோயில்கள்லாம் இருக்க மாதிரி ஊதுபதி பெருசு பெருசாக ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த குரோட்டன்ஸ் நல்லா பெருசு பெருசாக இருந்தோன்னா இது பண்ணுவாங்க. வந்து ஒரே புகை சந்தனம் வாசனை தான். பெரிய பெரிய ஊதுபத்தி விற்கிறாங்க. இது வந்து இந்த தாமரைப்பூ, தங்க தாமரை மாதிரி. ஏதோ வேண்டுதல் பண்ணிவிட்டு அதை எடுப்பாங்க. அதை கொண்டு போய் வேண்டுதல் வந்து அந்த புத்தருக்கு முன்னாடி விற்கிறாங்க. அது சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வேண்டுதல் நல்லா குரோட்டன்ஸ்லாம் நல்லா வளர்த்து நர்சரி. இதுதான் அந்த கோயில் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து இங்கே புத்தர் இந்த கோயில் போடுறபடி விற்கிற அந்த பொருட்கள், நினைவு பொருட்கள் கூட வாங்கிக்கலாம். அந்த வேண்டுதலுக்குரிய ஜாமான், பூஜை ஜாமான்கள்லாம் விற்கிறாங்க. இதுதான் எல்லாம் என்ட்ரன்ஸ். உள்ளே நம்ம போவோம். உள்ளே அந்த தூபம் போடுற மாதிரி உள்ள சாம்பலை போட்டால் புகஞ்சிக்கிட்டே இருக்குது. புகையை விட்றாங்க உள்ள. நீட்டாக இருக்குது கோயில். இந்த புத்தர் சிலை வந்து இள வயசில் இருந்த புத்தர், நடு வயசில் மீடியமான வயசில் உள்ள புத்தர், வயசான புத்தர் மாதிரி. இதை நம்ம புத்தரையே வந்து பல்வேறு விதத்தில் வந்து சிலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஏன்னா நமக்கு இந்த பக்கத்தில் ஒரு நம்ம பஸ் இறங்குற இடத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது அந்த டையோ வில்லேஜ் போகிறதுக்கான பஸ்ஸு. அது அங்கே வந்து இங்கே நம்ம போய் அந்த பஸ்ஸை போய் பிடிக்கணும். அதான் இங்கேருந்து நடந்து போவோம். இது மேலே ஏறி போய் பார்த்தா உள்ளே கோயில் தான் இருக்கும். அதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டு தான் நியூ லேண்டோ பஸ் ஸ்டாண்டுன்னு வாங்க அது சொல்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், மறுபடியும் பணி வந்துடுச்சு. இங்கே தான் எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. பஸ் வந்து அந்தந்த டைமிங் போட்டிருக்காங்க. கரெக்ட் டயத்துக்கு பஸ் வந்துடுது. இதுக்கு பஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 நிமிஷம் போகும். 16 ஹாங்காங் டாலர், 160 ரூபா வராங்க. வந்தாச்சு. இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா முக்காசி எல்லாம் விதவிதமான கருவாடுகள், பலவாட கருவாடு, இந்த கருவாடுன்னு ஸ்டார்ட் விட்டு இறங்கின உடனே கடைகள் தான் ஆரம்பம்.
நம்ம இந்த கடைகள்லாம் வந்து வளையல் கிளிப்பு அந்த மாதிரி விற்பாங்க. அந்த மாதிரி இதில் ஃபுல்லாக ஆரம்பித்த உடனே வத்தல் தான். வத்தல், ஊறுகாய், விதமான நல்ல சாப்பாடு ஐட்டங்கள் வச்சுருக்கேன். ஏப்பா லாயப்பா கொழு கொழுன்னு இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கொழு கொழுன்னு இருக்குல்ல, எல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஏதோ ஒரு இது ஊரில் வெஜ்ஜா நான்வெஜ் ஏதோ ஒரு மாதிரி சூப்பு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை அப்படியே வேணாங்க அதில் ஒரு 4-5 உருண்டை போட்டு ஒரு இது கொடுப்பாங்க போகிறது. கூல் ட்ரிங்க்ஸ் வில்லேஜ்லேயே கொஞ்சம் மாடிஃபை வில்லேஜ் எல்லாம் இப்போ உள்ள ஆதி காலத்து வில்லேஜ் மாதிரியா இருக்கும். எல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், ப்ரெட்டு அது இதில் வரவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு விதமான ஊறுகாய்கள். ஸ்டார் ஃபிஷ் அது இது மாதிரி வத்தமாக வச்சுருக்காங்க. ஸ்டார் ஃபிஷ் வத்தல் எல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணால் எல்லாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா $140, $14, $18, $20, $150, $180, $170 அந்த மாதிரி இருக்கும். அப்படியே பாதையில் போக வேண்டியதுதான் கிராமம். இது வந்து அந்த ஃபிஷர்மேனுங்களுக்கு உள்ள ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அங்கே எல்லாமே அது நம்ம அது மீன்பிடி நல்ல சங்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி சங்கம் நோட்டீஸ் கிட்டீஸு எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே வந்து பார்த்துக்குவாங்க. அப்பப்போக்கு அவருடைய அந்த கலைப்படைப்புகள் உள்ளது, இவங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த குறிப்புகள்லாம் அங்கே அந்த ஆஃபீஸில் இருக்குது. அதை பார்த்துக்கலாம். கடைகள் தான் நீளமாக இருக்குது. இந்த பக்கம் வத்தல் கடை இது. இது வந்து நடுவில் வந்து ஒரு ஆறு ஓடுது. ஆற்றுக்கு இந்த பக்கம் உள்ளது இதெல்லாம் அதில் அதுதான் அது பழைய காலத்து வீடு. ஒரு பாலம் இருக்குது. பழைய காலத்து வீடுகள் நம்ம எங்கே திரும்பினாலும் கருவாடு தான், கருவாட்டு கடை தான். கலவா கருவாடு, அந்த கருவாடு, இந்த கருவாடு. நம்ம ஊர் வேளாங்கண்ணியில் வாங்கின மாதிரி வேலை விதமான ஊறுகாய் வகைகள் இருக்குது. நிறைய இந்த இது மரங்கள் போன்சாய் டிசைன் அது வைக்கிறாங்க. போன்சாய் மரங்கள் எங்கே உள்ள சிலிண்டர் போடுறாங்க. அவன் இதே இருக்கிறான் ஒரு ஒரு சத்தத்தை அவங்க மீன் மார்க்கெட்னால் கையாமையாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி சத்தமே கிடையாது. உயிரோட மீன் இருக்குது. அது நம்ம உயிரோட மீன் இருக்குது. ராட் இருக்குது, ப்ரான் இருக்குது, லாப்ஸ்டர் இருக்குது. எதை நம்ம சொன்னாலும் உடனே எடுத்து பொறிச்சு அழகாக பழக்கடை. மாம்பழம் வைக்கிது. மாம்பழம், ஆரஞ்சு, ப்ளம்ஸு, மாம்பழம், இந்த காய்கறிகள், கீரை வகைகள், காய்கறி மார்க்கெட்டும் இருக்குது. அப்படியே எல்லாம் கொஞ்சம் சின்ன கிராமம் தானே, அதெல்லாம் எல்லாம் சமைக்கிறது தேவையானது அது இதுன்னு வாங்கிக்கலாம் போது. அப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த ஆக்கரைக்கு போகிறோம். அந்த பக்கம் பாலம் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை தாண்டினீங்கன்னா தான் அந்த பக்கம் டையோ கிராமம். இதுவும் டையோ கிராமம் சேர்ந்தது தான் வச்சுக்காங்க. இது திருவிழா ஏதாவது வைக்கோம்லாம் நல்லா கொடியெல்லாம் கட்டி சேஞ்சன் அந்த பக்கம் பாருங்கள். அந்த பக்கம் இந்த மாதிரி மலை அது ஒரு ஊர். அந்த பக்கம் எல்லாம் போட்டிங் தான் ஃபுல்லாக. போட்டிங்கில் நீங்கள் இந்த டையர்லேயே ஒரு $40 சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் போனாக்கா நல்லா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். நிறைய மரப்பாலம் மாதிரி போட்டுருக்காங்க.
இல்லை நின்று நம்ம மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஃபுல்லாக மீனவ கிராமம் தான். ஒரு வீட்டுக்கு ஒரு போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது. எல்லாம் வீட்டுக்கு கொல்லை பக்கத்தில் ஆறு இருக்குது, அதில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எப்போ அது டைம் கிடைக்குதோ அப்போ போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. டையோ வில்லேஜ் கிராமம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டையோ இது வந்து ஆதி காலத்து வந்து இங்கேருந்து வந்து என்ன பண்ணால் இங்கே வந்து நிறைய போர் வீரர்கள்லாம் வந்து வெளியில் போவாங்களாம். இது முன்னாடி ஏதோ ராஜா காலத்தில் இருந்து டையோ மார்க்கெட்டு ராஜா காலத்தில் வந்து எல்லோரும் படம் எடுத்து மக்கள்லாம் போகிறாங்களாம், வீரர்கள்லாம். அவங்களுக்கு சாப்பாடு வந்து பெரும்பாலும் இங்கேருந்து போவோமா. அது எப்படி என்ன சாப்பாடுன்னா இது மீன் தான். மீனாக கொடுத்தோம்னா அதான் நாரி போயிடுங்க. அதனால் அவங்க கருவாடை ஆக்கி கருவாடை அமுச்சு வைப்பாங்களாம். அப்போ அந்த கருவாடு கிராமமாக இருந்தது தான் இப்போ இன்னும் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து மாடர்னைஸ்டு கருவாட்டு சந்தை எல்லாம் மீன் போட்டு முழு மீன், துண்டு துண்டு மீன், ஊறுகாய் எல்லாம் எல்லாம் போட்டு அவசியம் இந்த டுங்சாங் இந்த ஸ்டேஷனில் இறங்கி இந்த புத்தா பார்க்க வரப்போ அவசியம் அங்கேருந்து இந்த 21ஆம் நம்பர் பஸ்ஸு டையோ வில்லேஜ் சும்மா கூட அப்புறம் 40 நிமிஷம் போல ஆகுது. வந்து பார்த்துட்டு திருப்பி 5 நம்பர் பஸ் டைம் டேபிள்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாமே பார்த்துக்கலாம். எத்தனை மணிக்கு திருப்பி போகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் தக்காளி அப்படியேங்கப்பா வைத்தபுரிசி இருக்குது. தக்காளியெல்லாம் இங்கு தக்காளி இஞ்சி ஒரு இஞ்சியை பார்த்த வரைக்கும் பிரியாணி செஞ்சு மிச்சம் ஒன்றே 1 கிலோ இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய இஞ்சி இஞ்சியாடாது எல்லாமே இதிலெல்லாம் என்னமோ பதப்படுத்தி வச்சுருக்காங்க. காய்கறிகள் எல்லாம் ஆனால் வீடு துணிக்கடை கூட இருக்குது இங்கே. துணிக்கடை ஹோட்டலு எல்லாமே இருக்குது இங்கே. என்னென்ன செய்யலான்னு போட்டுருக்காங்க. ஹோட்டல் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஏடிஎம் பேங்க் அது இருக்குது. இங்கே ஏடிஎம் HSBC ஏடிஎம் நகை கடை பேர் தான் கிராமம் மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதுதான் ஒரிஜினல் அந்த மீன் விற்கிற இடம். மக்கள் வந்து மீன் வாங்கி குறைச்ச அளவுக்கு தான் வரணும் இருக்குது. இப்போ ஜேஜேன்னு இல்லை. இந்த தெரு இங்கே போனால் உள்ள தெரு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. நல்லா இந்த இரும்பு இதுலேயே நம்ம ஷெட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வயலில் வந்து வீடே வச்சு ஐஸ் வச்சு ஃபாரினர்ஸ்லாம் மீன் வாங்குறாங்க. அதில் போய் ரூமில் சமைப்பே கொடுப்பாங்களா இல்லை இங்கேயே சமைக்க சொல்லுவாங்களோ தெரியல. எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் சாப்பாடு வாங்க நிற்கிது. இங்கேயும் கருவாடு தான் வைக்கிறாங்கள. கருவாடு தகரத்திலே வீடு இருக்குது. தகரில் சூப்பரான வீடு கிடையாது. ஜன்னல் வச்சு மாடி வீடு சின்னது. இல்லை ரொம்ப மாடி வீடாக இல்லை, சிம்பிளாக இருக்குது. தகரம் எல்லா வீடும் கீழே ஒரு இது மேலே ஒரு இது மாதிரி. தச்சு வேலை செய்கிறாங்க. இங்கே அதே இதெல்லாம் கருவாடு தானே
வீடுகளை பாருங்க சிம்பிளாக இருக்குது. இந்த கண்ணாடி போட்டு இப்போ தாத்தா வீட்டு எடுத்துக்கிட்டீங்க. வீடு தகரத்துலேயே ரூட் வச்சுட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் எல்லாம் இருக்குது. ஏடிஎம்மு, போஸ்ட் ஆஃபீஸு எல்லாம் கிராமம்னாலும் எல்லாம் நவீனமயமான கிராமமாக இருக்குது. ஒரு காலத்தில் ரொம்ப பழசார்ந்து ரொம்ப இருக்குது. இப்போ எல்லாம் சூப்பராக செஞ்சு அருமையாக வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு இன்னும் போயிட்டே இருக்கு அந்த கிராமம் உள்ள. நமக்கு பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் அந்த மாதிரி கிராமம் உண்மை இது பார்த்துட்டே போகிறதுனால போர் அடிக்குது. சரி திருப்பி போய் பஸ் ஏறி போவோம் அப்படின்னு ஏறி போயாச்சு. டோட அந்த இது முடிஞ்சிடுச்சு.